இப்போது நம்ம தோசை செய்கிறதுக்காக பீட்ரூட் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த தோசை மாவில் வந்து நம்ம ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேரட் வந்து கொஞ்சம் இப்படி துருவி எடுத்துகிட்டு அதையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட் அரைச்சி வச்சுருந்தேன் இதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துகிட்டு அது கூட ஒரே ஒரு க்ரீன் சில்லி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து இன்னும் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் இதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுலேயே ஊற்றிக்கினது இது கேரட் தோசை. இப்போது பசங்க வெஜிடேபிள்ஸ் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம தோசையில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா தோசை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கலர்ஃபுல்லாக. அப்போ ஈஸியாக க்ரீன் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பீட்ரூட் தோசை ஊற்றிக்கலாம்.